பார்த்தீங்கன்னா உள்ள சூப்பராக இருக்குது. இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா பெங்களூரோட மைய பகுதியில் இருக்குது. அதாவது கலாசிப்பாளையம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கேஆர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், சிட்டி மார்க்கெட்டு. எக்ஸாக்டாக அதுக்கு நடுவில் தான் இது வந்து இருக்குது. 1781 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு திப்பு சுல்தான் வந்து. 1791 வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ கல்லில் செதுக்கின மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து தேக்கு மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. ஆங்கிலேயர்களை வந்து போரில் தோற்கடிக்கிற வரைக்கும் அந்த சிம்மாசனத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னு வந்து திப்பு சுல்தான் அவர் வந்து சபதம் எடுத்திருந்தார். திப்பு சுல்தான்கிட்ட ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா, அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மன்னராக இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல சுற்றியும் நிறைய கோயில்கள் இருக்குது. என்ட்ரி பார்த்தீங்கன்னா இதில் ஸ்கேன் பண்ணி நம்ம பே பண்ணிட்டு தான் உள்ளே போகணும். அந்த மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா பெங்களூரில் திப்பு சுல்தானோட சம்மர் பேலஸ்க்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பெங்களூரோட சென்ட்ராக இருக்கிற கலாசிப்பாளையம் கேஆர் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் இந்த பேலஸ் இருக்குது. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா பெங்களூரோட மைய பகுதியில் இருக்குது. அதாவது கலாசிப்பாளையம்னு சொல்கிறோம் இல்லைங்களா. இப்போ நம்ம கேஆர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், சிட்டி மார்க்கெட்டு. எக்ஸாக்டாக அதுக்கு நடுவில் தான் இது வந்து இருக்குது. இந்த பேலஸ் வந்து திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி காலத்தில் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1791 திப்பு சுல்தான் அவர்கள் காலத்தில் தான் வந்து இதை கட்டி முடிச்சிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சரில் தான் கட்டியிருக்காங்க. இண்டோ இஸ்லாமிக் ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டு இந்த பேலஸ் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தூணும் வந்து தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு சிங்கிள் தேக்கு மரத்துலையாக பண்ணியிருக்காங்க. இது வந்து 4th ஆங்கிலோ மைசூர் வார் அது வரைக்கும் திப்பு சுல்தானோட தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த பேலஸ் வந்து பிரிட்டிஷ் அவங்க வந்து கைப்பற்றியிருக்காங்க. இந்த பேலஸ் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. இங்கே போட்டிருக்கு பாருங்கள், திஸ் பேலஸ் வாஸ் கமென்ஸ்ட் பை நவாப் ஹைதர் அலி கான் 1781 அண்ட் கம்ப்ளீட்டட் பை திப்பு சுல்தான் 1791. இது தெளிவாக போட்டிருக்காங்க. திப்பு சுல்தானோட அப்பா ஹைதர் அலி வந்து 1781 ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. திப்பு சுல்தான் வந்து 1791 வந்து இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. இந்த தூணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேக்கு மரத்துலேயே செஞ்சுருக்காங்க. ஆனால் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ கல்லில் செதுக்கின மாதிரி இருக்குது. ஆனால் இது வந்து தேக்கு மரத்துலேயே பண்ணியிருக்காங்க. இது மேலே பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் உட்கார்ற மாதிரியான ஒரு இடம் இருக்குது. இதில் தான் அவர் ஒரு விளையாடுற சேரில் வந்து உட்காருவார். கீழே வந்து பார்த்திங்கன்னா தர்பார்லாம் நடக்கும். அதுக்கான இடம் தான் இந்த இடத்துல தான் அவர் உட்காந்து பார்ப்பார். மேலே போய் பார்க்கலாம், அங்கேருந்து வியூ எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம மேலே ஏறி பார்த்தோம்னா தெரியும். ஒரே இருட்டாக இருக்குது. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா தர்பார் நடக்கும்போது திப்பு சுல்தான் அவர்கள் உட்காந்து பார்ப்பார். இங்கேருந்து தான் நிறையா இதையெல்லாம் தீர்த்து வச்சுருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் நிற்பாங்க.
இந்த இதில் ஒரு வந்து ஒரு விலையுயர்ந்த சேரில் உட்காந்துருப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அது இந்த இடம் தான். ஃபுல்லாக தேக்கிலேயே நல்லா வேலை செஞ்சுருக்காங்க இந்த மரம். இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது அப்படியே வந்து அதே மாதிரி இதுலேயும் வெளியே இறங்கி போயிடலாம். 2 சைடும் ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த பக்கம் அந்த தர்பார் நடக்கிற மாதிரியான இடம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கமும் இருக்குது. இது உண்மையிலே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தாலான ஒரு பெரிய மாளிகை தான். ஃபுல்லாக தேக்கு தான். இங்கெல்லாம் ஒருவேளை பெயிண்டிங்ஸ் எல்லாம் எதாவது இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே காணும். எல்லாம் பாலடைஞ்சு கிடக்குது. இப்போ இந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்திய தொல்லியல் துறை கையில் தான் இருக்குது. அவங்க தான் இதை வந்து பராமரிச்சுட்டு வராங்க. உள்ள ஒரு மியூசியம் இருக்குது. அதுக்குள்ளே ஃபோட்டோகிராஃபி வீடியோகிராஃபி அலோவ் பண்ணுறாங்களான்னு தெரில. சரி, எதுவும் கேட்டு பார்ப்போம். இங்கே உள்ளே இருக்கிற அந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான் அவர்கள் ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வச்சுருக்காங்க. அந்த சிம்மாசனம் பார்த்திங்கன்னா தங்கம் அப்புறம் மரகத கற்களாலான ஒரு சிம்மாசனம். ஆங்கிலேயர்களை வந்து போரில் தோற்கடிக்கிற வரைக்கும் அந்த சிம்மாசனத்தில் உட்கார மாட்டேன் அப்படின்னு வந்து திப்பு சுல்தான் அவர் வந்து சபதம் எடுத்திருந்தார். ஆனால் பார்த்திங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக 4வது ஆங்கிலோ மைசூர் வாரில் வந்து திப்பு சுல்தான் அவர்கள் தோல்வி அடைந்துட்டார். இங்கே பார்த்திங்கன்னா சில ஓவியங்கள் இருக்குது. நல்லா கொஞ்சம் ஆர்ட் ஒர்க்கெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கு. இருந்தால் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுது. நல்லா பார்த்திங்கன்னா உள்ள சூப்பராக இருக்குது. பேலஸ்க்கு வெளியவே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது. இது எந்த காலத்தில் கட்டினதுன்னு தெரியல. திப்பு சுல்தான்கிட்ட ஒரு பெரிய பியூட்டி என்னென்னா, அவர் வந்து ஒரு இஸ்லாமிய மன்னராக இருந்தாலும் அவர் இருந்த இடத்துல சுற்றியும் நிறைய கோயில்கள் இருக்குது. நம்ம மைசூர், ஸ்ரீரங்கப்பட்டினம் இங்கே எங்கே பார்த்தாலுமே அவர் இருந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா சுற்றியும் நிறைய கோயில்கள் இருக்குது. பேலஸ்க்கு உள்ளே வரணும் அப்படின்னா என்ட்ரி ஃபீஸ் இருக்குது. 20 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வாங்குறாங்க. அது பார்த்திங்கன்னா கவுண்டரில் கேஷ் எல்லாம் வாங்குறதில்ல. அங்கே வந்து ஒரு ஸ்கேனர் வச்சுருக்காங்க. அதில் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணிட்டோம்னா அந்த லிங்க் உள்ளே போகுது. அதில் போனோம்னா நம்ம டீட்டெயில்ஸ் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபு அப்புறம் எத்தனை பேர் அப்படின்னு கொடுத்தோம்னா அதில் வந்து நமக்கு எல்லாமே வந்துடும். அதில் நம்ம டைரெக்டாக பே பண்ணிவிட்டு அப்படி தான் உள்ளே வர முடியும். நம்ம கேஷ் கொடுத்து வரணும்னு நினச்சோம்னா முடியாது.